பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்கப்பதக்கம். 70.59 மீட்டர் ஈட்டி எறிந்து இந்திய வீரர் சுமித் அண்டில் சாதனை. பாரா ஒலிம்பிக்கில் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனைகளுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. வீராங்கனைகளின் வெற்றி இளைய தலைமுறைகளுக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் பிரதமர் வலைத்தள பதிவு. பாரா ஒலிம்பிக்கில் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனைகள் துளசிமதி, மனிஷா ராமதாசுக்கு முதலமைச்சர் வாழ்த்து. துளசிமதியின் தளராத அர்ப்பணிப்பு மனிஷா ராமதாஸின் மன உறுதி லட்சக்கணக்கானோரை ஊக்குவிக்கிறது என எக்ஸ் பதிவு. பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் தமிழ்நாடு வீராங்கனை நித்யஸ்ரீ சிவன் வெண்கலம் வென்று சாதனை. இந்தோனேசிய வீராங்கனை ரினா மர்லினாவை 21-14, 21-16 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அபாரம். சென்னையில் ஆதிதிராவிடர் பழங்குடியின மாணவர்கள் 100 பேருக்கு UPSC சிவில் சர்வீசஸ் தேர்வுக்கு பயிற்சி அளிக்க தமிழ்நாடு அரசு சிறப்பு ஏற்பாடு. பயிற்சி நிறுவனம் சார்பில் நடத்தப்படும் நுழைவுத் தேர்வு, நேர்முகத் தேர்வில் தகுதி பெறுவோரின் முழு செலவை அரசே ஏற்கும் என அறிவிப்பு. ஆந்திராவில் கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கொட்டித் தீர்த்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வெள்ளம் சூழ்ந்த விஜயவாடாவில் விடிய விடிய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆய்வு. ஆந்திரா, தெலங்கானாவில் வெள்ளத்தில் சிக்கி பலர் உயிரிழப்பு. 32,000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைப்பு. வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வலியுறுத்தல். ஒருவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டால் கூட அவரது வீட்டை விதிமுறைகளை பின்பற்றாமல் இடிக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் கருத்து. மனித நேயத்தையும் நீதியையும் புல்டோசரின் கீழ் நசுக்கும் பாஜகவின் அரசியல் சாசனத்திற்கு எதிரான முகம் தற்போது நாட்டின் முன் அம்பலமாகியுள்ளதாக ராகுல் காந்தி வலைப்பதிவு. தமிழகத்தில் 56 லட்சம் உறுப்பினர்கள் பாஜகவில் உள்ளதாகவும் 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு வைத்துள்ளதாகவும் ராஜா பேட்டி. விஜயதாரணி பதவி கேட்டது தொடர்பான கேள்விக்கு பாஜகவில் எல்லோருக்கும் இடம் உண்டு என்றும் பதில். 250 கோடிகள் செலவழித்து ஆடம்பர கார் பந்தயம் நடத்தும் திராவிட மாடல் அரசிடம் 250 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் நியமிக்க பணம் இல்லையா? அரசு பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களை குறைக்கும் வகையில் அரசு புதிய அரசாணை வெளியிட்டிருப்பது கண்டனத்துக்குரியது என சீமான் பேட்டி. பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட கொல்கத்தா ஆர்.ஜி.கர் மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் கைது. நிதி முறைகேடுகளில் ஈடுபட்ட புகாரில் CBI-யால் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரியில் வீட்டு உபயோகத்துக்கு 200 யூனிட் வரை அரசு மானியம். மின் கட்டணத்தில் 200 யூனிட் வரை 45 காசுகளை மானியமாக அரசு ஏற்றுள்ளது என அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். பாலியல் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்கும் சட்ட மசோதா மேற்கு வங்க சட்டமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. ஆப்கானிஸ்தான் காபூலில் தற்கொலைப்படை தாக்குதலால் பரபரப்பு. ஒரு பெண் உள்பட 6 பேர் உயிரிழப்பு, 13 பேர் படுகாயம் என தகவல். இஸ்ரேலுக்கு பிணை கைதிகள் சவப்பெட்டியில்தான் வருவார்கள் என ஹமாஸ் அமைப்பு பகிரங்க எச்சரிக்கை. போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு முன்வராமல் நேதன்யாகு ராணுவத்தின் மூலம் அழுத்தம் கொடுப்பதை தொடர்ந்தால் நிச்சயம் செய்து காட்டுவோம் என ஆவேசம்.